Hello everyone and welcome to சோக்கா சோஷியல். டைட்டில் புதுசாக இருக்குல்ல. அதாவது ஜோக்கா சோக்கா பக்காவை அப்படியே மூணா பிரித்து எடுத்து அதில் உள்ள சோக்காவை தனியாக உருவி எடுத்து அதுக்கு ஒரு சோஷியலை பக்கத்தில் வச்சு புதுசாக ஒரு டைட்டிலில் ஷோவை வந்துட்டு உங்களுக்கு க்யூரேட் பண்ணியிருக்கோம். அதாவது பல பேருக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து யாராருக்கெல்லாம் சோஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சோக்கா சோஷியலை நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன். நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா. இது ஒரு மலேசிய திரைப்படம், ஆக்டட் அண்ட் டைரக்டட் பை த ஒன்லி ஒன் BGW. ஆனால் எப்போ வரப்போது நீ கேட்டுறாதீங்க, ஏன்னா எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கு. அதுக்குள்ளேயே ரிவீல் பண்ணுறீங்க டேட்டை பாருங்க, சும்மா ஸ்க்ரீனில் என்ன போட்டிருக்குன்னு. நிறைய லீட் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அப்பாங்க சத்யாலாம் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் இந்த திரைப்படம் காண தவறாதீர்கள். இல்லையா? இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் KES அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மற்றும் ஒரு ஆதரவாளர் பார்கவி போத்திக் எங்களோட அழகான ஆடைகள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஸ்பான்சர்ஸ். இப்பெல்லாம் சொன்னால் நல்ல சட்டை கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? தீபாவளிக்கு கவர் பண்ணிக்கலாம். சரி, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலான்னு சார். உங்களுக்கு விவாகரத்து மேலே ஈடுபாடு இருக்கா? என்னய்யா பல தடவை விவாகரத்து பண்ண மாதிரி கேட்குறீங்க? இல்லை, சும்மா கேட்குறேன், உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். Practicality is much more important than emotion நினைக்கிறேன். இப்போ எங்களை மாதிரி ஜெனரேஷன், நாங்களாம் ஜென்சி. ஸோ எங்களை மாதிரி ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் பண்ணுறதும் விவாகரத்தும் ஒரு சிமிலரான விஷயம். என்ன, நீங்கள் கல்யாணத்துக்கு பின் பண்ணுறீங்க, நாங்கள் திருமணத்துக்கு முன் பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். என்னது பின் முன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது அது லீகலாக பண்ணுறதுனால டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் முன்னாடி பண்ணுறதுனால பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ கரண்ட் டைமில், லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுலாம் ஒரு நம்மளுடைய இந்தியன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டபு மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை பற்றி பேசுகிறதோ இருக்கட்டும், அதை பற்றி வெளியே சொல்கிறதா இருக்கட்டும். ஆனால் இப்போ இட்ஸ் வெரி நார்மலான விஷயமா இருந்துச்சு. ஈவன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நார்மலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது நம்ம நாட்டில் மலேசியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் கூட நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில செலிபிரிட்டிஸ் சொல்லுங்கள் இந்தியாவில் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க சமீபத்தில் டிவோர்ஸ் பண்ண? சமந்தாவை பற்றியா சார் பேசுகிறீங்க? நான் ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கேன் சார். அவங்க திருப்பி அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அதே சமயத்தில் டோன்ட் வரி சமந்தா, நாங்களாம் இருக்கோம் உலகத்துல நிறைய பசங்க இருக்கும், டோன்ட் வரி, நான் ஒரு நாள் வந்துட்டு இந்தியாவுக்கு சென்னைக்கு வரும் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனோட காத்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா சமயத்தை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அந்த பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, அவங்க திருமணம் பண்ணதை அது எப்படி அவங்க பாசிட்டிவாக வெளியே போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மக்களும் அதை எப்படி பாசிட்டிவாக பார்த்து அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் I've seen many other, even Malaysia also, but Malaysia வந்து நான் யார் பேரையும் டீப்பாக மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். And it's very good to see how they have moved on and celebrating their life. Good to see. About moving on. ரொம்ப ஓவராலா இது வந்து நல்லதா கெட்டதா? ரொம்ப சுற்றி வச்சு பேசுனா மலேசியாவில் வந்து நான் ஷைலஜாவை பார்த்தேன். ஷைலஜா உங்களுக்கு தெரியும் தானே? மகாராணி ஷைலஜா. ஸோ அவங்கள நான் பார்த்தேன் ஆஃப்டர் டிவோர்ஸ் அண்ட் எப்படி அவங்க புது திருமணம் பண்ணி மூவ் ஆன் பண்ணி அவங்களுடைய நியூ லைஃப்பை பற்றி சோஷியல் மீடியாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இட்ஸ் லைக் வாவ், ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. ஈவன் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கூட மக்கள் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருக்காங்க. அதாவது ஜென்ஜி மக்கள், ஜென்ஜின்னு இல்லை சார், இப்போ கொஞ்சம் ஜென் எக்ஸுவாயும் இப்போ நல்ல புரிந்துணர்வோடு இருக்கு. நீங்கள் கூட நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சார். ஓகே, நான் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குவேன். ஓகே, அதில் ஈடுபாடு கேட்டிங்கன்னா எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா நம்மளோட கலாச்சாரமும் நம்மளோட வளர்ப்பும் அந்த மாதிரி இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி அதனால வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோன்ட்டு சொல்கிறோன்னு கிடையாது. அது சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு செவியராக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், ப்ராக்டிகலிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தென் எமோஷன். முடிஞ்சால் பேசி செட்டில் பண்ணுங்கள். பேசி செட்டில் பண்ணுங்க. முடியலன்னா நல்லபடியாக செட்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆமாம், ஆமாம் தானே? நீங்கள் அதை பற்றி சொன்னனால அதை ஒட்டி இன்னொரு டாபிக் வந்து இப்போ ரொம்ப ஹார்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த யங் பாய்ஸ் falling in love. Yes, young boys falling in love with aunties. Oh wow. Yeah, aunties சொன்னால்
40ஸ்லேருந்து கூப்பிட்டா ஆன்டிஸ்ன்னு சொன்னால் ரொம்ப கோச்சிக்கிறாங்க. 50ஸ்ல இருந்தாலும் கோச்சிக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி சொல்லலாமா, யங் பாய்ஸ் ஃபாலிங் லவ் வித் எல்டர்லி உமன்? சார் எல்டர்லி கூட சொல்லணும் சார், அவங்களும் கோச்சிக்கோங்க நாங்களும் கோச்சிக்க. ஏன் தெரியுங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. சிம்ரன் அவங்களுக்கு என்ன வயசு இப்போ தெரியலையே, எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை சார். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஷி லுக் ஸோ குட். இப்போ கூட எனக்கு அவங்கள பார்த்தா சைட் அடிக்கணும்னு தோணுது. அப்படி இல்லை சார், அவங்க வந்துட்டு எப்படி சொல்லலாம், வாய்ஸ் உமன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மிகவும் நல்ல ஒரு தெளிவு, ஓகே, நல்ல ஒரு முதிர்ச்சியான சிந்தனையோடு இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அங்கே தான் எனக்கு கொஸ்டின் வருது. அந்த வாய்ஸ் உமன் சொல்கிறோம், இல்லை வாய்ஸ் மேனாவும் சொல்லலாம். வாய்ஸ் வர்ஸாக நடக்குது. WW நல்ல ரைமிங்காக இருக்கு. வாய்ஸ் உமன் வாய்ஸ் மேன் ஏன் யங்கு கான்ட்ராஸ்டாக போகிறாங்க? ஓகே, 2 விஷயம் இருக்கலாம் சார். ஒன்று வந்துட்டு சில பசங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலான அட்ராக்ஷனால இந்த வயசு கூட உள்ள பெண்கள் மேலே ஆசை வரலாம். ஓகே, ஒரு சில பாய்ஸோ ஆண்கள் வந்துட்டு அவங்களோட முதிர்ச்சியான சிந்தனை அதனால வந்துட்டு அவங்க மேலே ஆசைகள் வரலாம். ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து நம்ம ஏஜ் பொண்ணுங்கன்னா ரொம்ப சின்ன படத்தனமே வச்சுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ லைக் த வே ஷி திங்ஸ். பிகாஸ் சில பேருக்கு வந்துட்டு வயசு குறைவாக இருக்கலாம். தே குட் பி அ வெரி யங் ஏஜ், பட் அவங்க தே குட் பி ஓல்ட் சோல். என்ன மாதிரில நான் ஜென்சி, ஆனால் என்னோட சோல் வந்துட்டு ஜென் எக்ஸு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே, conclusion is கூடிய விரைவில் BGW is getting married with இன்னொரு டாபிக் வரட்டா? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா, these elderly guys they are going for these younger girls. அது முந்திலிருந்தே இருக்கியா? ஸோ அதுவும் ஒரு சப்ஜெக்ட். முந்திலிருந்தே இருக்கு, ரொம்ப பெருமையா சொல்றீங்க. அது தவிர்க்க முடியாது. இது உங்களுக்கு என்ன வயசு? I'm still young, wise enough to be who I am. உங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி பழக்கம் இருக்கா? எனக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஷோவில் சொல்ல முடியாது. இல்லை இருந்துச்சுன்னா சொல்லிடலாம். இப்போ நீங்கள் தைரியமாக சொன்னீங்க இல்லையா, எல்டர்லி உமன். சார் நான் வந்துட்டு எனக்கு சிம்ரன் பிடிக்கும்னு சொன்னேன் சார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சமயத்தாவும் பிடிக்கும். பட் எனிவே நம்ம வந்துட்டு நேராக இன்றைக்கி ஷோக்கு போவோம். ரைட். ஓகே, இன்னைக்கு ஷோவில் ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து சென்சிட்டிவ்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக். உண்மையிலே ஒரு சீரியஸான மேட்டர்ஸ். மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான டாபிக். நீங்கள் யாராச்சும் கடன் வாங்கியிருக்கீங்களா? கடன் பேங்க்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். கடன் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ வட்டி? 10 காசு 20 காசு? அங்கே தான் பிரச்சனையே. நம்ம எப்போல்லாம் வட்டி இல்லாமல் கொடுக்குறோமோ அந்த காசு திருப்பி வராது. வட்டிக்கு வச்சு கொடுத்தாதான் அந்த காசு திருப்பி வருது. ஏன்னா அப்போ தான் மக்கள் பயந்துக்கிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வட்டி அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்குள்ள டாபிக் இதை பற்றினு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலேசியாவில் வந்துட்டு வட்டின்னு சொன்னாலே அலோங் அப்படின்ற அலோங். அந்த ஆலோங்கை ஹேண்டில் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. இப்போ சிறிது காலமாக 2024 இந்த என்ஜிஓ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சத்ரியா என்ற ஒரு என்ஜிஓ, அதோட முழு பெயர் அவங்களே சொல்லுவாங்க, யங் பாய்ஸ் சொல்லலாமா? ஜஸ்டின் அண்ட் டேனியல். எஸ், ஜஸ்டின் அண்ட் டேனியல். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். சொல்லுங்கள் டேனியல். ஓகே, இந்த வாய்ப்பை கொடுத்தது 2 பேத்துக்கும் ஒரு தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் ஹியர். ஸோ என் பேர் டேனியல். நாங்கள் எங்கேருந்து வரோம்னா Pertubuhan Kebajikan Satria Bersepadu Negeri Sembilan. ஸோ NGO based on Seremban Negeri Sembilan. சத்ரியானாலே வீரர்கள் நம்ம மொழியில் இருக்குது. எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க உங்கள் குரூப்? இப்போ நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா கான்சிஸ்ட் ஆஃப் 5 people, 5 பேர் இருக்கோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பார்ட்னர் ஜஸ்டின் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியுது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு. ஆமாம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே குரூப் ஏஜில் இருக்கீங்க. ஆமாம். நம்ம வந்து ரொம்ப டீப்பான டாபிக் போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட ஆசைக்காக உங்கள்கிட்ட கேள்வி தான். 2 பேர் சிம்ரன் பிடிக்குமா? பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? பார்த்து கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் என்ன ஜென்சியா? ஜென்சின்னு சொல்லலாம், ஜென்வாயின்னு சொல்லலாம். நீங்கள் அதே குரூப் தானே? ஒரே வயசு தான் அப்படி தானே? இல்லை ஒரே வயசு தான். அதுக்குன்னு சிம்ரனியுமா அப்படின்னு இல்லை. சிம்ரன்றது ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் ஹூ எவ்ரிஒன் லைக்ஸ் தம். எக்ஸாக்ட்லி சார். யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல சார். சிம்ரன் ஒருத்தர் பிடிக்கல சொன்னால் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை சார், உடல்நலம் சரியில்லைன்னு அர்த்தம். நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. கேள்வி கேளுங்க. மேரிட். ஓகே, எப்படி இந்த இதில் ஈடுபடணும் அப்படின்னு வந்துச்சு உங்களுக்கு? ஏன் இந்த பர்துபான்னு நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எப்போ வந்துச்சு? வந்து இதுக்கு முன்னுக்கு நம்ம ஃபைனான்ஷியல் பேஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தோம். இந்த இண்டஸ்ட்ரினா நீங்கள் ஆளுங்க இல்லை, ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி.
ஃபைனான்சியல் வித் லோன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய கேசஸ் பார்ப்போம்ல, கேள்விப்படுவோம், பார்ப்போம். ஸோ நம்ம இந்த விஷயத்த நிறைய 2-3 இடத்துல அப்ரோச் பண்ணோம். ஸோ நம்ம என்ன யோசிச்சோன்னா, இப்போ வேறு எங்கேயும் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளே எடுத்து செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு NGO தான் இது. ஸோ வி ஸ்டார்டட் பேக் இன் 2024, ரெஜிஸ்டர்ட் அண்டர் ROS Negeri Sembilan. ஓகே. ஸோ நம்ம அப்போ தான் இந்த நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன தான் சிம்பிள், இந்த வட்டி, அந்த கடன் பிரச்சனைகள். ஸோ நீங்கள் பாருங்கள், வட்டின்னு சொன்னாலே உங்களுக்கு தாட் போகிறது அலோங் தான். ஸோ அலோங் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நாட் 1 year 2 years பிரச்சனை, ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் வேணும்ல. ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த NGO ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஒரு பேங்கர்ஸாக நீங்கள் இருந்து இந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருந்திருக்கீங்களா? நாட் ரிலேட்டட் டு பேங்க்ஸ். முந்தி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ராசிஸ் அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுருக்கோம், மார்க்கெட்டிங் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த 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 இதில் அந்த ஃபீல்ட்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம மற்ற NGOஸில் கூட வாலண்டியர்ஸாக இருந்திருக்கோம். வி ஹெல்ப் டு ரன், இதுக்கு முன்னுக்கு நம்ம இருந்திருக்கோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்ஸ்லாம், பட் நம்ம இருந்திருக்கோம் அதுக்கு முன்னுக்கு. ஸோ அதுலேருந்து வந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் இது. ஜஸ்டின், இது உங்களோட முழு தொழிலா? நோட்டஸே முழு தொழில். நம்மளுக்கும் வேறு தொழில் ஒன்று இருக்குது, அக்வா கல்ச்சர். நம்ம பேஸ் வந்து அக்வா கல்ச்சர். Negeri Sembilan வந்து ஒரு the only guy I think doing the aqua culture. ஆமாம், அக்வா கல்ச்சர் செய்கிறோம். நம்ம ஃபிஷ் பாண்ட் செய்கிறோம், அந்த பிஸ்னஸ் கல்ச்சர். ஸோ நம்ம மெயின் ஓகே. ஐ தாட் த ப்ரான் நாட் ப்ரான், இல்லை ஃபிஷ்லாம். அதுவும் Negeri Sembilan தான். அது ஹோல் ஒரு 6 பாண்ட்ஸ் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, சரி. இப்போ எப்படி நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க? ஏன்னா இவங்க காசு வாங்கினது அவங்கள்ட்ட பேசி ஒரு டீல் பேசி இவ்வளோ வட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும், காசு வாங்கினவங்கள்ட்டையும் ஒரு நியாயம் இருக்கும். இது 2 பேர்த்துக்கு நடுவில் எப்படி நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணுறீங்க? வட்டின்னு வந்தாலே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சைனீஸ் அல்வங்ஸ் அப்படின்ற ஒரு டீம் தனியாக இருக்காங்க, ஆன்லைன் டிபார்ட்மெண்ட். நீங்கள் வந்து கால் பண்ணுறது நம்ம, ஏன்னா நம்ம சைட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது பிரிச்சு. வட்டினாலே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து தோஸ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஆளுங்கள்கிட்ட வாங்குறது, கணக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக 10 காசு 20 காசு வாங்குறது அப்படின்னு நினைக்கிறோம். பட் நவடேஸ் ட்ரெண்டு மாற இவங்களும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. எவ்ரி திங் கோயிங் இன்டு ஆன்லைன், எல்லாமே ஃபோனில் தான். ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருந்தாலே அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு இருக்குது. இவங்க தேடுறதை பொறுத்து தானே அவங்களுக்கு அந்த சர்ச் வருது. ஸோ இவங்க காசு விஷயத்தை பற்றி தேடும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர்றப்போ அந்த பணம் ஆர்வம் இருக்கும்போது தக்கான் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் எந்த சைட் போனாலும் சர்ச் பண்ணாலும் அந்த ஒரு பாப்அப் வருதுல்ல, அவங்க மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒரு விஷயத்தில் தேடி போகுது. ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் பேஸ் ஆன் மணி நவடேஸ். காசு இல்லைனா வாழ முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ காசு தேடி போடுறது சுலபமான காசு. பட்டுன்னு ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, வெளியில் போய் ஆளுங்கிட்ட கேட்டு டைம் எடுத்து வர்றதுக்கு இப்படி அலோங் இந்த மாதிரி போய் கேட்டால் டக்குன்னு காசு கிடச்சிரும், வித்தின் ஹவர்ஸ் பேமெண்ட் கிடைக்கிறது. ஆனால் அதனால வர்ற விளைவுகளை வந்து யாரும் யோசிக்க மாட்டுறாங்க. அவசரமாக ஒரு பேமெண்ட் வருது, எடுத்துருவோம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்குவோம். ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அந்த டைமுக்கு இந்த எமர்ஜென்சி இஷ்யூவை விட டபுள் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கிளிக் பண்ணுறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, இவங்களாம் வந்து லீகலாக செய்கிறாங்களா, இல்லை பெர்லேசேன்னு இருக்கா, இல்லை தீடா பெர்லேசேனா? 99% வந்து அது தீடா பெர்லேசேன் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஆஃபீஸ் பிஞ்சமான் வாங்க பெர்லேசேனுக்கு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது, அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் கவர்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்களோ நிர்ணயிக்கிறாங்களோ அந்த ரேட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கும் போது ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ்ட் ஆன் தேம் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குது. சமீப காலம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருந்துச்சு. இல்லைன்னா அவங்க வந்து ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, ஃபாஸ்ட் லோன், இது வந்து ஒரு நாள்லேயே உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஐசி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அவசரம் வரும்போது இப்போ வச்சுக்கோ, நம்மக்கிட்ட ஒரு சேவிங் இல்லை, இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை ஒரு வீட்டில் ஒரு இறப்பு, இந்த ரீசன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம வந்து மீட் பண்ணுறவங்க எல்லாமே கொடுக்குற ரீசன் என்னென்னா அந்த டைமில் அவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ அவங்களுக்கு பேங்க்கு போக முடியல, குவாலிஃபிகேஷன் இருக்காது, இல்லை அந்த டைம் அவங்ககிட்ட இருக்க அர்ஜென்ட்டாக வேணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க, சோஷியல் மீடியாவில் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி ஆன்லைன் லோன்ஸ் இருக்குது. ஸோ வென் டே கிளிக், ஸோ ஒரு ஆள் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க.
ஸோ தே வில் ஆஃபர் அ லோன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஒரு சர்டன் லெவலில் ஹை தான், அது கன்சிடர் ஹை. ஸோ வென் டே டேக் அப்போ தான் அவங்க மாற்றுறது. ஸோ இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு 10-20 தெரியும், அதுக்கு மேலாம் இருக்கா? 80-90 இருக்கு. என்னங்க 80-90 இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இவர் 100% கூட இருக்கு. 100% கூட இருக்கு. அப்படின்னா நான் 1000 வெள்ளி வாங்கினா 1000 வெள்ளி நான் வட்டி கட்டணுமா? 1000 வெள்ளி நீங்கள் வாங்குனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்லைன் சிம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. 7 days 10 days நீங்கள் கட்டிடணும். ஓ வீக்லியில். பட் அந்த 7 days வந்து யூ டசன்ட் நீட் டு பே த 1000. இப்போ நீங்கள் வந்து 1000 லோன் போடுறாங்க, பட் end of the day only you get 500 on hand. முன்னாடியே வெட்டிடுறாங்க. வெட்டி தான் கொடுப்பாங்க. வெட்டி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது 500 வெள்ளி தான், ஆனால் லோன் 1000 வெள்ளின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு காசு பூந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஓகே நீ வந்து 4 வாரத்துக்கு பேமெண்ட் கட்டணும். 4 வாரத்துக்கு 250 அப்போ 1000 வெள்ளி. 500 வெள்ளி தான் கையில் கிடச்சி, ஆனால் 1000 வெள்ளி வட்டி. அந்த ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் வந்து டிலே பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு 12 o'clock அவங்க கொடுக்குற டைமிங் 12 மணிக்குள்ளே காசை போட்டுருந்தோம். 12 மணி தாண்டிடுச்சு, 10 நிமிஷம் கூட போச்சுன்னு வச்சுக்கோமே, ஆட் ஆன் 250 பெனால்ட்டி சார்ஜ், டபுள் பெனால்ட்டி சார்ஜஸ், பெனால்ட்டி லேட் சார்ஜஸ், பெனால்ட்டி சார்ஜஸ். எஸ் தே ஹேவ் டு பே. அது கட்டல, அதுக்கு ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ். அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் அந்த 250 அதுமா லீமாரத்தஸ் வருமா? 250 ஆட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இப்போ அது வந்து ஹவர்லி பேசிஸ் சார்ஜஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் ஒரு நாளைக்கு 500 சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. Still got people a lot who are facing this struggle. Like 1000 வெள்ளி கையில் கிடச்சிருந்தாலும் திரும்பி கட்டி முடிக்கும் போது 3000 வெள்ளி 5000 வெள்ளி ஒரு இடத்துல. பட் த திங் இதில் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு குழப்பம் என்னென்னா, இவங்களும் ஒரு டீம். யாரை சொல்கிறீங்க? இந்த ஆன்லைன் சொன்னல, இந்த ஆன்லைனில் கிளிக் பண்ணி எடுக்கிறாங்களே, இவங்க வந்து ஒரு டீம். இப்போ கஸ்டமர் சர்வீஸ்னாலே ஒரு 10 பேர் ஒரு டீமில் இருக்காங்க, ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. சேம் கோஸ் டு தேம். அவங்க ஒரு டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டீம் லீடர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது இவங்க ஈக் அவுட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஆள்கிட்ட வாங்கியாச்சு, அந்த பேமெண்ட் கட்ட முடியல அந்த வாரம் வந்தோடனே, வாட் தே வில் டூ, அவன் அந்த டீமில் இன்னொரு ஆள் இருக்காங்களே அவங்கள பாஸ் பண்ணுறது இவங்கள்ட்ட, இந்த கஸ்டமர்கிட்ட இல்லைன்னா அந்த ஆளுங்கள்ட்ட. அவங்களை பொறுத்தவரை இவங்க கஸ்டமர் தானே, காசு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த பேமெண்ட் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இவங்க நடுவில் போந்து, ஓகே எனக்கு தெரியுது நீ மாட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு பேமெண்ட் வேணும்னா சொல்லி நான் தரேன். தி ஆஃபர் another லோன். முதல் லோன் சங்கூர் ஆடினாலும் செகண்ட் லோன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் லோனில் எடுத்து இந்த அமௌண்ட் வந்து அவங்க கையில் கிடைக்காது. வாட் தே வில் டூ, தே வில் சே பழைய கடனை ஃபாலோ பண்ணி, ஓகே இங்கே ஒரு லோன் வந்துருச்சு, இந்த லோன் கட்ட முடியாமல் போனப்போ இன்னொரு ஆள் மாசோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2 லோன் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. They are doing debt consolidation. எஸ் ஆமாம், பட் ஆனால் வட்டியில் பண்ணுறாங்க. அந்த வட்டியில் பண்ணுறாங்க. தே வெரி ஸ்மார்ட். ட்ரேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம். எவ்ரிதிங் வாட்ஸ்அப், பேச மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் ஓடுது. அவங்களுக்குள்ளே கொலெக்டர்ஸ் வச்சுருக்காங்க. கொலெக்டர்ஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, வைரல் பண்ணுறது, இந்த விஷயம் ரீசெண்ட்லி நிறைய ஓடி இருந்துச்சு. இல்லை நீங்கள் இந்த பர்தூபான் வந்து இது மாதிரி பர்தூபான் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அப்படியே ROSல போய் அணுகுறீங்க, இதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கா? இல்லை செத்தன் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணுமா? ஏன்னா பர்தூபான்னு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு அசோசியேஷனை வச்சு ஆமாம், அவங்க ஒரு கைட்லைன் கொடுத்துருவாங்க. ஸோ வி ஜஸ்ட் ஃபாலோ த கைட்லைன் தான். நம்மளுக்குன்னு பிரசிடென்ட் சத்யூஸ் பெண்டஹாரி கமிட்டி இருக்கணும், லீகல் அட்வைசர் ஆள் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு லாயர் இருக்காங்க, பேனல் இருக்காரு. ஸோ லீகல் எனிதிங் ரிலேட்டட் டு லீகல்னா நம்ம அவர்கிட்ட அட்வைஸ் கேட்போம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அவங்க கொடுப்பாங்க. இதோட இஃப் யூ டோன்ட் மைண்ட் இதோட மினிமம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும் அந்த பர்தூபான்? மெம்பர்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 to 10 people இருக்கணும். இருக்கணும். நீங்கள் ஒரு ஆக்டிவாக ரன் பண்ணுறதா இருந்தால் யூ நீட் பீப்புள், மேன் பவர் கண்டிப்பாக வேணும்ல. பட் யூ ஆல் நீட் ஃபிசிக்கல் பிளேஸ். நம்ம ஃபிசிக்கல் ஆஃபீஸ் பர்தூபான்னாலே ஃபிசிக்கல் ஆஃபீஸ் நீங்கள் அட்ரஸ் சப்மிட் பண்ணணும். யூ நீட் டு சப்மிட் யோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துடுமா? ஏன்னா இந்த டாபிக் நிறையா கேள்விகள் இருக்குது. நான் அந்த சாட் பற்றிலாம் கேட்கணும். சாட் சோப்பு சாயம், சோப்பு சாயம்.
மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணுவாங்க. அந்த கடன் கொடுத்தவங்க இந்த சாட்டு வீட்டில் அடிக்கிறது ரொம்ப ஃபேமஸானது நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்னென்னலாம் இருக்குது? அதுக்கப்புறம் ஆளுங்களை வச்சு வீட்டில் போய் மிரட்டுறது, இந்த சாட் விட்டுறது, இது வந்து யூஸ்வலி இந்த ட்ரிக்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அவங்க வீட்டுக்கு சாட் அடிப்பாங்க, இல்லை வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க, இல்லை ஒர்க் பிளேஸ் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி ப்ரெஷர் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக இல்லாட்டி சோஷியல் மீடியா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் போய் அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தவறான வழியில் எடிட் பண்ணி அதை நான் வைரல் ஆக்கிடுவேன். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எடுத்த கடனுக்கும் அவங்க கட்டுற வட்டிக்கும் வந்து ப்ராக்டிக்கலி நாட் லாஜிக். ஏன் ஸ்டில் அவங்க கட்டுறாங்கன்னா பயத்தினால தான். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அடிச்சிடுவேன், இல்லை ஒர்க் பிளேஸ்க்கு கண்டிப்பாக வேலை ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த அடிப்படையில் வச்சு தான் அவங்க பயம் கொடுத்து தான் அந்த காசுலாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப நடக்கிற ஒரு விஷயம்னா இதுதான். எனக்கு எப்பொழுதும் ஒரு விஷயம் பார்ப்போம் போல, சம்டைம்ஸ் வந்து நம்ம க்ராஸ் பண்ணும்போது, டிரைவிங் பண்ணும்போது, வீடு ஏரியாவில் போகும்போது ஒரு கேட்டில் வந்து இந்த சோப்பு சாயம் வந்து என்னடா இந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்கன்னு நான் ஆரம்பத்துலேயே பார்ப்பேன். என்னடா இவன் என்ன கிறுக்குனா இந்த மாதிரி ஒரு சோப்பு சாயம் அடித்து வச்சுருக்கான்னு. ஆனால் நாளடைவில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ஆலோங் செய்கிற ஒரு செயல். அந்த வீடு வந்து ஆலோங் விஷயத்தில் மாட்டி இருக்குன்னு சொல்லிடுறது மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இவனுக்கு பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு. ஏன் இந்த சோப்பு சாயம் பயமுறுத்துறது? ஓ, அது ரத்தம் இல்லை. அது எதனாலனா ஒருத்தங்க நாட் ஒன்லி அந்த பர்சன் காசை வாங்கியிருக்காங்கல்ல அந்த மங்ஸா, அவங்கள பயமுறுத்துறதுக்காண்டி மட்டும் இல்லை. இது வந்து ஒரு தெரில எப்படி சொல்கிறதுன்ட்டு, இது வந்து அவங்களோட ஒரு கான்செப்ட். ஒரு சோப்பு சாட்டை சாயத்தை வீட்டு மீனுக்கு ஊற்றிட்டாங்க, இல்லை காடியில் ஊற்றிட்டாங்க. அந்த ஒரு ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும். அந்த ஏரியாவில் இருக்கவங்க யாராச்சும் ஒரு ஆள் இல்லை வேறு யாராச்சும் வட்டி இருக்க வைப்பறாங்க இல்லையா, கண்டிப்பாக யாராச்சும் இருப்பாங்க. என்ன நம்மளுக்கு தெரியாது, மற்றவங்களாம் வந்து சொன்னால் தான் உண்டு, அது வரைக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ளேயே அமைதியாக வச்சுருப்பாங்க, வெளியே போய் சொல்ல முடியாத. ஃபேமிலிக்கு போனால் கௌரவ பிரச்சனை, மறுவா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்க முடியாது, என்ன இப்படி கடன் வாங்கியிருக்க அப்படின்னு குறவா பார்ப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி இடத்துல வாங்கி ஒரு இடத்துல இந்த மாதிரி சாயம் பூசி அடித்து இது வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. அவங்களோட மறுவா எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் எல்லாமே போயிடுது. எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் இது கன்ஃபார்ம் அழுவங்க வேலை தான் அப்படின்ட்டு. அந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும். யார் யார் வட்டி வாங்கிங்களோ அவங்கள பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இது வந்து ஒரு வார்னிங் எல்லாமே இது ஒரு வார்னிங் மாதிரி. ஆக்சுவலி நாட் ஒன்லி சாட் அப்படின்ட்டு ரீசெண்ட்லி கொஞ்சம் ஃபேமஸான விஷயம்லாம் ஓடி இருந்துச்சு. வீட்டை எரிக்கிறது. வீட்டை எரிக்கிறது? எஸ். இதெல்லாம் நடந்துச்சு. வீட்டுக்கு மீனுக்கு பெட்ரோல் பம்ப் பிளாஸ்டிக்கில் விட்டடிச்சு கொளுத்தி போடுறது, காடியை எரிக்கிறது, வீட்டு வாசலில் எரிச்சிட்டு போயிடுறது. லாட் ஆஃப் ஹேப்பன் ரீசெண்ட்லி. ஜோஹோ ஏரியா, கிளாங் ஏரியா குவைட் ஃபேமஸ். வாங்கினவங்க வீட்டை எரிச்சா பரவாயில்ல, பக்கத்து வீட்டை எரிச்சிருவாங்க. எஸ். என்ன பக்கத்து வீடு, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். நீங்கள் வாங்கியிருப்பீங்க, இப்போ அவர் நேபராக இருப்பார், அப்போ உங்கள் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஸ்டில் அந்த கேட்ட காசை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் பக்கத்து வீடு தாக்கிட்டு பண்ணுவாங்க, அங்கே வீசுவாங்க. அப்போ அங்கே வீசினா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அங்கே ஒரு கலவரமாகும். அப்போ நீங்கள் எப்போ இருந்தாலும் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். இல்லை இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஒரு புது ட்ரிக்னா, பக்கத்து வீட்டில் எரிக்கிறாங்கள இல்லை சாட் வீசுகிறாங்க, வீசிட்டு ஒரு பாட் வச்சிடுறாங்க பக்கத்து போட்டு போயிடுவாங்க. இங்கே எரிக்கிறேன் காசு கட்டில் நான் எரிச்சிட்டேன். என்ன போட்டு ஜீரன் யூ தபாயா ஹுத்தாங், இல்லைன்னா உன்னோட இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி காசு கட்டல, பக்கத்தில் காசு கட்டலை, அதனால தான் வந்து நான் உன் வீட்டை எரித்தேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பாவீங்களா ரிப்போர்ட் பண்ணுறதா ஏதோ பண்ணுறதால அளவு மேலே பண்ணுவாங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சிங்கிள் லாட்டில் தான் வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறேன். வாட் அபவுட் கொண்டோமினியம்? ஐயோ, அந்த கேஸஸும் பார்த்துருக்கேன் நான். கொண்டோமினியம் உள்ளுக்கு விசிட்டர் மாதிரி வந்துட்டு அது ஊற்றிட்டு போயிடறானுங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ரைடர்ஸ், டெலிவரி ரைடர்ஸ் அவங்க மூலியமாக விட்டுறாங்க தானே, செக் பண்ணிவிட்டு ஓகே விட்டுறாங்க. அவங்க போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இந்த செய்கிறவங்களும் சில பேர் பார்த்தீங்கன்னா காசுக்காண்டி செய்கிறவங்க இருக்காங்க, சில பேர் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க. இந்த விஷயத்தை செஞ்சினா நீ எனக்கு காசு கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. ஓகே ஓகே, அவனும் வாங்கியிருப்பான், அதனால நீ கட்ட முடியாதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுது. இன்கேஸ் அவன் மாட்டினாலும் ஸோ அந்த விஷயம் வந்து அந்த யாருக்கு உண்மையிலே கொடுத்தாங்க அவங்க வரைக்கும் போகாது. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் காமனாக நடக்கிற ஒரு விஷயம். எவ்வளோ சிசிடிவி இருந்தும், ஸ்ட்ரீட்டில் இருந்தும் சரி, ஆளுங்க வீட்டிலும் இருந்தும் சரி, தைரியமாக முகமூடி போட்டுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னா
ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குதானே அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிட்டா ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஓகே. பட் என்னென்னா இப்போ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃபாக தெரியுது இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிடுவாங்க. இந்த பர்சன் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த பர்சனே இல்லைன்ற மாதிரிலாம் நடக்குது. ஓகே. ஏன்னா சரியான சாட்சி இல்லை. சாட்சி இல்லை. மோஸ்ட்லி சொல்ல போனால் இந்த ஆன்லைன் விஷயத்துக்கு சாட்சி இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயம் என்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க. என்எஃப்ஏ ஆயிடுச்சு, நம்ம போலீஸ்க்கு ஒன்று என்எஃப்ஏ அப்படின்னு அதுக்குன்னு போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னா இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி பேசிஸ் நம்ம நிறையா விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எடுக்கலன்னு இல்லை, அவங்க எடுக்கிறதுக்கு அந்த ஆதாரம் இல்லை, சரியான ஆதாரம் இருக்காது. ஏன்னா எல்லாமே வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃபேக்கு. அக்கௌண்ட் கல்டாயின் கொண்டு போகிறதுக்கு அக்கௌண்ட் கல்டாயின் வாங்கிங்களா. அக்கௌண்ட் கல்டாயின்றது வந்து நாட் தி ஒரிஜினல் அக்கௌண்ட், தி ஆர் யூசிங் அதர் பீப்பிள்ஸ் அக்கௌண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா காசு வாங்கியிருப்பாங்க அவங்களும். புரியல இந்த அக்கௌண்ட் கல்டாயினா என்னதுன்னு கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் நான் மாட்டிக்குவேன், ஏன்னா என் பேரில் இருக்கும். ஸோ என்னோடய கிளையன்ஸோ இல்லை எனக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க இந்த மாதிரி ஆன்லைனில் ஆல்ரெடி என்கிட்ட மாட்டினவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. நீ என்ன இந்த அட்ரஸ்க்கு உங்கள் கார்ட்டை அனுப்பிவிடு, பாஸ்வேர்டெலாம் அனுப்பிவிடு, ஒன்று மணி ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படிலாம் வாங்கின கடனில் நான் இவ்வளோ மைனஸ் பண்ணுறேன், நீ செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ when they get the bank details, இப்போ அவர் எனக்கு காசு கொடுக்குறதா இருந்தால் நான் இந்த டீட்டெயில் தான் அவங்ககிட்ட கொடுப்பேன். ஸோ அவர் அதில் தான் போடுவார். ஸோ எனக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வேற ஆளாக இருப்பார். நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு கேஸோ போலீஸ் கேஸ் ஆச்சு கோர்ட்டுக்கு போனாலும் இந்த யார் ஹோல்டரோ அவங்க தான் போகணும். ஏன்னா லீகலி வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆள் கொடுக்கக்கூடாது. இவன் தான் ஒரு ஆள் மிஸ்யூஸ் பண்ணாலும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதனால தான் யாரையும் அந்த ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா இதனால தான், இந்த ரீசன் தான். நம்ம என்ன மாதிரி கேசஸ் வருதுன்னு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோமே. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வர கேஸ் முக்கால்வாசி கேஸ் வந்து இந்த ஆன்லைனில் வாங்கின கேஸ் மட்டும்தானா? ஆன்லைனில் வாங்கினவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வாங்கின கேஸஸும் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஒரு பிஸ்னஸாக செய்வாங்க, லைசன்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ சொன்ன மாதிரி 10%, 20% இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த மாதிரி கேசஸ் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்க தான். ஓகே. இந்த 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 ஆளுங்கக்கிட்ட வாங்குகிற வட்டியை வந்து எப்படி செட்டில் பண்ணுறீங்க? இப்படி வச்சுக்கோமே, இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்கக்கிட்ட வந்து பணம் ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கூடியாக இருக்கும். சில பேர் வந்து பண ஆசைக்காக சீக்கிரமாக சம்பாதிக்கணும், அது இந்த வட்டியை கொடுத்து நம்ம வந்து சம்பாதிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வேறு கேட்டகரி. சில பேர் அந்த தொழில் செஞ்சே தான் வாழுவாங்க, அது வேறு கேட்டகரி இல்லையா? ஸோ இதை செய்கிறவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட இந்த கேங் அப்படின்றாங்க இல்லையா, அது இன்வால்வ்மெண்ட் இருக்குதா? இருக்குது கொஞ்சம் இருக்குது. அப்போ நீங்கள் இதை எதிர்கொள்கிறீங்களே, நீங்கள் எந்த கேங்கு? நம்ம கேங்குன்னு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை சார். ஓகே. நான் ஏன் நம்ம யாரையும் சார்ந்து இல்லை. ஓகே. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே ஒரு கேங் பவர் இருக்குது. இதை நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசணுன்னா அது ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஒன்று நீங்கள் ஹெவியாக இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் லெப்பாட்டாக இருந்தால் தான் அந்த லெப்பாட்டானுக்கு இங்கே கூட பேசணும்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி உண்மை கதைக்கு என்னென்னா, ஓகே ஒரு கேங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேங் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படின்னு நம்ம லீகலாக போவோம். ஒரு கேங்காக இருக்கட்டும், when it comes to legal they have to அடிப்பணிஞ்சு போய் தான் ஆகணும். இப்போ எவ்வளோ பெரிய கேங்காக இருந்தாலும் போலீஸ்காரங்களை பார்த்தா அமைதியாக போகிறது இல்லையா? வெளியில் பார்த்தா சொல்லுவாங்க இல்லை பயம் இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஆனால் டெப்பன் ஃபேஸ் பண்ணும்போது அந்த தாய்க்கு இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் லீகலாக தான் செய்கிறோம். நம்ம தவறான வழிமுறை எதுவுமே செய்யலை. நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோமா சரியான வழிமுறையில் தான் பேசுவோம். நம்ம தவறான நிறைய வார்த்தைகளை பாய்க்க மாட்டோம். சரியான ப்ரொசஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்மளோட கான்செப்ட் அதுதான். நம்ம யார்ட்டையுமே போய் சண்டை போடுறதோ இல்லை இருக்கிற பிரச்சனையை பெருசாக அது நம்மளோட நோக்கம் இல்லை. இன்னொன்று என்ன தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேங் சம்மந்தப்பட்ட நம்ம கால் பண்ணி பேசும்போது அவங்க அந்த ஒரு முறையில் நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆமாம் இந்த மாதிரியா, யார் இவங்களா, சரி இந்த மாதிரி ஒரு விஷயமா, இல்லை இவங்களால் கட்ட முடியல. ஸோ 90% வந்து அவங்க அதை பெருசாக்கணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி பிரச்சனை நம்ம வெயிட் பண்ணுறோம், நீங்கள் என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள், ஒரு சொல்யூஷன் தான் வரும். நீங்கள் சொல்யூஷன் பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம பார்த்து மின்சாம் பண்ணி பேசிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை எதிர்கொள்ளும் போது நீங்கள் இந்த இருந்து தான் கால் பண்ணுறீங்கன்னு. ஆமாம், நம்ம ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், நம்ம ஆஃபீஸ் நம்பர் கொடுப்போம், நம்மளோட நேம் கார்டு கொடுப்போம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம இன்ஃபார்ம் பண்ணாமல் செஞ்ச ஒன்றுமே இல்லையா? அப்போ தனிப்பட்ட முறையில் செய்கிறவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இல்லைல்ல.
நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சு நம்ம லீகலாக செய்கிற ஒரு விஷயத்த நம்ம பயம் இல்லாமல் செய்யலாமே. இந்த செட்டில்மெண்ட் சான்சஸ் எத்தனை % சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு கேங் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க? யூஸ்வலி செட்டில் பண்ணலாம் சார். 90% செட்டில் பண்ணிடுறேன். எனேபிள் டு இந்த செட்டில்மெண்ட்க்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒருத்தங்க வந்துட்டு 1000 வெள்ளி வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. சரியாக கட்ட முடியாமல் வட்டி குட்டி போட்டு இப்போ 5000 வெள்ளியில் இருக்குது. ஓகே, இதுதான் அவங்க சுச்சுவேஷன், மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்து உங்கள்கிட்ட பேச போகிறீங்க. என்ன மாதிரி செட்டில்மெண்ட் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்க? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 1000 வெள்ளி தான் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் வந்து 1000 வெள்ளி தான். ஏன்னா அந்த வட்டின்றது வந்து அவங்ககிட்ட வந்து அந்த அவங்க ஆல்தோ அவங்க வட்டிக்கு கொடுத்தாலும் அவங்ககிட்ட அந்த லைசன்ஸ் இருக்காது, ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இல்லை. ஸோ அவங்க எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணல. ஸோ இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வட்டி பே பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படி செட்டில்மெண்ட் பேசணுன்னா அவங்க எவ்வளோ எடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் தான் நம்ம செட்டில்மெண்ட்டாக பேச முடியும். ஸோ அதுக்கு யூஸ்வலாக அந்த காசு கொடுத்தவங்க எக்ரி பண்ணுவாங்களா? 2 ஆப்ஷன்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட வரும்போது அவங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் போது வரமாட்டாங்க. அந்த பிரச்சனை 1 2 ஆகி 4 ஆகி 10 பிறகு தான் ஒரு 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 நம்மளை தேடி வருவாங்க. ஸோ அவங்க அந்த சூழ்நிலையில் இருக்கும் போது ஒன்று நம்ம கால் பண்ணி, இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம கால் பண்ணி பேசுவோம். ஸோ பேசி அவங்க அக்ரி பண்ணாங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் இப்போ எப்படி அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ணலாமா, அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, இல்லை அதை வந்து அவங்க பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா அவர் பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி போவோம். இன்கேஸ் இது எதுவுமே முடியலன்னா நம்ம லீகலாக தான் போவோம். ஸோ நம்ம வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் செய்வோம். நெக்ஸ்ட் வி கோ டு கேபிகேடி. ஸோ கேபிகேடி தான் இந்த அட்வான்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இஃப் அவங்க அதுவும் இல்லை, அவங்க வந்து அவங்க கொடுக்குற ரேட்டில் தான் போகணுன்னா நம்மளோட பீடாங் வாஷ் அது இல்லை. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பார்ட் தான். வென் இட் கம்ஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம வந்து போலீஸ்டும் கேபிகேடி தான் போவோம். கேபிகேடி அடுத்து என்ன பண்ணுவாங்க? கேபிகேடி வந்து ஒரு அட்வான்ஸ் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் செய்வாங்க, இந்த மாதிரி இந்த பர்சன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இஃப் ப்ரூவன் பஹான் புக்தி இருந்து ப்ரூவனா இட் வில் பி கோர்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண என்டிட்டி ஆகியிருந்தா அன்ரெஜிஸ்டரும் நம்ம அட்வான்ஸ் எனிதிங் கேன் ஏபிள் டு கேபிகேடி கேன் டேக் ஆக்ஷன். இல்லைன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் சிஸ்பா கூட செய்யலாம். அதுவும் ஜெனரல் அட்வான்ஸ் சொல்லுவாங்க, அட்வான்ஸ் சிஸ்பா. சிஸ்பா SISPA SISPA நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் சிஸ்பான்னு வரும். ஸோ அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கிரெடிட் கம்யூனிட்டியா, இந்த மாதிரி அட்வான் அவாமா அப்படின்னு. ஸோ பப்ளிக்கோட அட்வான் அது. ஸோ நீங்கள் அதில் கூட அவங்க அட்வான்ஸ் செய்யலாம். இந்த அட்வான்லாம் ஆன்லைனில் தான் செய்யணும். ஆன்லைன்லையும் செய்யலாம். ஆன்லைன்லையும் செய்யலாம். அவங்க நேராக அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட கேபிகேடி ஆஃபீஸ் போகலாம், போயிட்டு நாடலாம். இல்லைனா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். நீங்கள் என்னாச்சும் இந்த மாதிரி உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்களா? ஒரு 1 மந்த்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்துட்டு அந்த தாமனில் ஒருத்தங்க வீட்டில் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஓகே, சோப்பு கலர் சார்ட்டு. அப்போ என்னென்னு விசாரிச்சப்போ சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காடியில் சார்ட் அடித்தது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சில பேர் வந்து அந்த ஏரியா விட்டு ஓடி போயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லி நாடு விட்டு ஓடி போனது. அதுக்கப்புறம் பீப்புள் கமிட் சூசைட், இந்த அளவுக்கு செவியராலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கேஸஸ் வச்சு கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? கமிட் சூசைட் ஸ்டில் வி ஹவ் ஃபேஸ்ட். லாஸ்ட் டைம் ஆக்சுவலி கமிட் சூசைட் பண்ணலை, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே, டக்க சூசைட் பண்ணுற லெவல் போயிட்டாங்க. அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டா? சின்ன அமௌண்ட்ஸ் கூட இருக்காங்க. பட் அவங்களால மென்டல் ப்ரெஷர் ஏற்றுக்க முடியல அவங்களால. ஈவன் 500-600 அமௌண்ட் வாங்கியிருக்கவங்க கூட ஆனால் அவனுக்கு தான் வட்டி போட்டே போகிறாங்களே. ஸோ அவங்களால அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. அவங்க அமௌண்ட் போட்டே போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், வைரல் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து அந்த வாழணும்னு ஆசை இல்லாமல் போயிடும். ஒரு வேளை நம்ம கூட சொல்லுவோம், இவ்வளோ கஷ்டத்தை பார்த்தோன்னா ஏன்டா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. பட் சம்திங் ஸ்டாப் தேம். மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்க குடும்பம், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஸ்டாப் தேம். ஸோ தேட்ஸ் த டைம் ஓகே நம்மளை தேடி வருவாங்க, இல்லை யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, இல்லை அந்த டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போந்து வெளியே ஓப்பன் அப் பண்ணுவாங்க. யார்கிட்டயாச்சும் போய் கேட்பாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் தான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வருது. ஓகே இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு தனியாக நிறுவனங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தென் ஒன்லி அவங்க வந்து நம்மளை வந்து நாடுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க ஆரம்பத்திலே தெரிய வந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும்னு அவசியமே இல்லை, சின்னதாக இருக்கும் போதே முடிச்சிடலாம். பட் மோஸ்ட்லி வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி
வெளியே யார்ட்டையும் சொல்லாமல் சொன்ன மாதிரி தான் கௌரவ பிரச்சனை, மானம் போயிடும். இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்னொருக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரொம்ப கிளாஸான குடும்பத்தில் வந்திருக்கோம், இருக்காங்க. வெளியில் சொன்னால் மானம் போயிடும், பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் போய் சொன்னால் வேலை போயிடும், கணக்காக இந்த ரீச் இருக்காது செய்கிற பிஸ்னஸ்ஸு. அதனாலே அமைதியாக இருந்து காசை பாட்டு கட்டி 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 ஒரு வட்டி மட்டுமே 5-10 வருஷத்துக்கு கட்டுறவங்க கூட இருக்காங்க. என்ன 5 வருஷமா? 5 வருஷம் 10 வருஷம் 18 வருஷம். ரீசெண்டாக ஒரு கேஸ் 18 இயர்ஸாக கட்டிட்டு இருந்தாங்க. 18 இயர்ஸா எடுத்து கட்டிட்டு அவங்க கஷ்டம்னு வரும்போது திருப்பி அவங்ககிட்ட எடுத்து திருப்பி அவங்ககிட்ட கட்டி அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. கட்டி நம்ம உட்காந்து பேசும்போது எவ்வளோ நல்லா கட்டுறீங்கன்னு நம்ம எழுதும் போது 18 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ, ஒரே ஆள்கிட்ட. அப்புறம் தான் குடும்பம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரே ஆள்கிட்ட எடுத்து 2 பேருமே அங்கேயே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேசஸ் பற்றி நிறைய பேசுவோம். அதற்கு முன்னாடி KES அந்த படத்தினுடைய ஒரு சிறிய காணொளி. உதிருதே உதிருதே என் கண்களே நீர் துளிகளே விலகியே விட்டு விலகியே நீ போனது ஏனோ. KES இந்த படம் தேட்டருக்கு வருது, மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம இந்த கேஸுக்கு வருவோம். இப்போ இத்தனை வருஷமெல்லாம் வட்டி கட்டியிருக்காங்க. மை காட். இப்போ இந்த பார்க்க முடியல. 18 வருஷம். ஆமாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த கேசஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட சேலரி எவ்வளோ. ஸோ அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி லோன்ற ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சில பேர் அந்த நாலேஜ் இருக்காது. நீங்கள் கோட்டை கருத்து அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் ஸ்டம்பிங்கே பண்ணல. இன்னொன்று அவங்ககிட்ட வட்டிக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவங்களோட லைசன்ஸ் இல்லை. ஸோ அந்த தேங்க்யூ ஃபார் ஹைலைட்டிங் திஸ் அக்ரிமெண்ட், ஃப்ரெண்ட்லி அக்ரிமெண்ட். ஸ்டெம்பிங் பண்ணிட்டா ஸ்டில் ஸ்டெம்பிங் அந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து ஸ்டெம்ப் பண்ண முடியாது சார். ஏன்னா நீங்கள் அதுலேயே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா லீகலி அது தப்பு. இன்னொன்று இப்போ நீங்கள் ஒரு என்டிட்டியாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணி ஒரு லோன் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் பேங்காக இருக்கணும், இல்லை நீங்கள் கொப்பராசியாக இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து பிஞ்சாமன் வாங்குபர் ரிலேஷனாக இருக்கணும். அப்படி பிஞ்சாமன் வாங்குபர் ரிலேஷன் கூட அக்தா பம்பரி வாங்கினு இருக்குது. ஸோ அதுலேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொன்று ஃபிசிக்கல் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா வெளியே ஷாப்பில் மீட் பண்ணுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து வருவாங்க, சைன் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த லோன் சம்மந்தமாட்டு இருக்காது, அங்கே வேறு ஒரு ரேட் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ லீகலி வந்து அந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது. ஈவன் தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் எப்படி வந்து அவர் அந்த பர்சனுக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் தான் ஒரு ரேட் கொடுத்துட்டாங்களே. இப்போ லட்சி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் அது கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி அக்ரிமெண்ட். உனக்கு 10,000 கொடுக்குறேன், எனக்கு திரும்ப 10,000 கொடுக்கணும், அதை ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் விதவுட் இன்ட்ரெஸ்ட் வந்து செல்லும். ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கல அதுலேருந்து. ஸோ நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், அதை நம்ம திருப்பி எடுக்கிறோம் தான். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்னு அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட லைசன்ஸ். அதுதான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லி லோன். ஆமாம், இந்த வட்டி வந்துட்டு ஃப்ரெண்ட்லியான லோனே கிடையாது. ஆமாம். இல்லை, இந்த மனநிலைமையை ஒவ்வொரு மனநிலைமையை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, கொடுக்குறவங்க அதை வாங்குறவங்க வந்து கரெக்டாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி திருப்பி ஆஃபர் பண்ணி 18 வருஷம் அவங்கக்கிட்ட இருந்து வந்து வட்டியை சாப்பிட்ருக்காங்கன்னா, பச்சையாக கேட்கணுன்னா அது வேறு மாதிரி கேட்டுருவாங்க. இந்த சொல்லுவாங்கள்ல, அட்டை வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து பிளட்டை வந்து சக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உறிஞ்சி எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி வந்து தூங்குறாங்கன்னு தெரியல. அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த இன்ட்ரெஸ்ட் எதனால வாங்குறாங்க. அவங்க சூழ்நிலை தான், அவங்க இதுதான் ஒரு ஆப்ஷன் சொல்லி வாங்கலை. அந்த டைமுக்கு அவங்களுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால வாங்குறாங்க. பட் அதே சேம் டைம் சார், நம்ம கொடுக்குறவங்க வாங்குறவங்களும் தப்பு சொல்லி ஆகணும் சார். உண்மைதான், 2 பக்கம் இது இருக்குது. பேலன்ஸாக தெரியாம அவங்க சொல்லலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற உலகத்தில் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்ன பின்விளைவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சும் எனக்கு தெரியுது அவங்களுக்கு வேறு சுச்சுவேஷன்லன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் அங்கே அந்த இதில் போய் காலை விடுறாங்க? இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஓகே, இவங்களும் தப்பு அவங்களும் தப்புன்ற ஒரு இது இருந்தாலும் சம் வந்து இந்த பணம் வாங்குறாங்களே இவங்க மேலே குத்தம் சொல்கிறதும் ஒரு குறைவாக தான் என்ன கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது. எதனால்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் சொல்லியிருந்தால, ஆன்லைன் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஆன்லைன் இவங்களாம் வந்து இப்படி தான் ஸ்கேம் பண்ணுறாங்க, இப்படி தான் வந்து காசு கொடுக்குறாங்க, இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
பட் இப்போ ஒரு புது டெக்னிக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்க. ம் பேங்க் லோன், ம் நாங்களும் வந்து பேங்கர்ஸ் தான் ம் அப்படின்னு ஆத்தரைஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி நாங்களும் பேங்கர்ஸ் தான், ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோனா இல்லை ஏதாச்சும் பேங்க் லோனா நாங்கள் போட்டு தரோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு வாரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு கமிட்மெண்ட் கூட. வேணா நாங்கள் உங்களுக்கு பர்சனலாக எங்கள் கம்பெனியில் லோன் கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் இதை முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், இதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய லோன் கொடுப்போம். ஆமாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 வெள்ளி கொடுத்துட்டு இல்லை 2000 வெள்ளி கொடுத்துட்டு முதல் சொன்ன மாதிரி இந்த வாரம் வட்டி இது கட்டுங்க, கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய லோன் 1 லட்சம் சொல்லி கொடுப்போம். 1 லட்சம் லோன் எல்லோரும் வாய் போந்துட்டு இதை கட்டிடுவாங்க, கேட்ட மாதிரி கட்டிடுவாங்க. ஓகே கட்டு இல்லையே, இது கட்ட மாட்டிக்குவாங்களே, அவங்க கட்ட விட மாட்டாங்களே. வாரம் பேமெண்ட்டு, வாரம் பேமெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுனாலே ஒரு மணி நேரம் டிலே ஆயிடுச்சுனாலே இவங்க சார்ஜ் பண்ணிடுறாங்களே எக்ஸ்ட்ரா. அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு எப்போ சேலரின்னு. ஏன்னா நீங்கள் பே ஸ்லிப் கேட்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட சேலரி வந்து வச்சுக்கோங்களேன் எவ்ரி 7th of month அப்படின்னு. ஸோ அவங்க பேமெண்ட் வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா 8, 9, 10 யூஸ்வலி வந்து அந்த டேட்டுக்கு வரதுக்கு அப்புறமோ இல்லை முன்கூட்டியோ கொடுத்துருவாங்க. யூஸ்வலி முன்கூட்ட கொடுத்துருவாங்க. 3ஆம் தேதி 4ஆம் தேதி கட்டி ஆகும். அவங்களுக்கு தான் காசு இருக்காது, சேலரி 7ஆம் தேதி தானே போகிறோம். இன்னொரு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ வென் டே கேனாட் பே இன்னொரு ஆள் ஆஃபர் பண்ணுறது பயங்கரமாக சிஸ்டம். நான் ஆக்சுவலி வந்து சம்டைம்ஸ் வந்து ஏடிஎம்மில் வந்து காசு விட்ரா பண்ணுவோம் போல, நம்ம வந்து வரிசையில் நிற்போம். ஒருத்தன் வந்து அத்தனை காட்டு வச்சுருப்பான், ஆமாம் நிறைய காட்டு வச்சுருப்பான், போட்டு காசு எடுப்பான். என்னடா இவனுங்க ஒர்க்கர்ஸோட இது வந்து சேலரி விட்ரா பண்ணுறானுங்களோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு நண்பர்கிட்ட வந்து கேட்டேன், இத்தனை காட்டு வச்சு இவன் எடுக்கிறான் நீ வேணுன்னா. அப்போ தான் சொல்லியிருந்தானே இவனுக்கு வந்து ஆளுவங்கன்னு. ஆமாம், அவனுங்க வந்து முன்கூட்டியே பேங்க் கார்டெலாம் எடுத்து வச்சுக்கிறேன். பேங்க் கார்டெலாம் எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அவங்க ட்ராப் பண்ணோன்னே அவங்க வந்து இப்போ அவங்க ஒரு நாள் அறவே கட்ட முடியலன்னா தென் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பேங்க் கார்டு எடுக்கிறது. ஏன்னா இந்த பேங்க் கார்டை வச்சு தான் இன்னொரு ஆள்கிட்ட வந்து அவங்க காசு லேர்ன் பண்ணி அவங்க பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. கார்ட்ஸும் அவங்களோட ஆன்லைன் ஐடி பாஸ்வேர்ட் வாங்கிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வழி இல்லை, காசும் கட்ட முடியல, இல்லைன்னா வேலை எடுத்து கிடச்சிருவாங்க, ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடும், ஹஸ்பண்ட் தெரிஞ்சிடும், இல்லை ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு 3-4 மாதம் சென்று பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வரும், இந்த மாதிரி கேஸ் ஸ்கேம் உங்கள் பேங்க் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, kena hadir ke mahkamah, datang ke balai polis இந்த மாதிரி பலாய்க்கு வாங்க அப்படி போய் பார்த்தா அவங்க கார்டு யூஸ் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கேம் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் நெகிழ்ச்சிமலால் இருந்தால் அந்த கேஸ் தெலுங்கானுள்ள ஸ்கேம் ஆகிடுச்சு, நீங்கள் தெலுங்கானுக்கு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் மாட்டுறாங்க, இந்த அக்கௌண்ட் கல்டாயின்றது இந்த மாதிரி அலுவங்களை மாட்டினவங்க தான். ஓகே, லெட்ஸ் கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம மக்களுங்க இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு வந்து ஈடுபட்டிருக்காங்க? உங்கள்கிட்ட வர கேசஸ்லாம் நம்ம இனம் சார்ந்தவர்கள் அதிகமாக இல்லை மற்ற இனவர்கள் சார்ந்தவர்கள் அதிகமாக? நம்ம இனம் சார்ந்தவர்கள் தான் அதிகம். ரொம்ப அதிகம். ஒரு மாதத்துக்கு எத்தனை கேஸ் வரும்? நம்ம ஒரு மாதத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வாரத்துக்கு யோசிப்போமே. என்னங்க வாரம்? ஒரு வாரம் எப்போ ஒரு 20-30 வருமா? 30-35 to 35. That's a lot. 30 to 35ல ஒரு 2-3% மற்றக்காரங்களாக இருப்பாங்க. அதர்ஸ் எல்லாருமே நம்ம இனத்தவர்கள் தான். That means your 1 week you are handling is about what? Close to 100-120 case? ஒரு 1 வீக் வந்து இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 23 பீப்புள் வந்தாங்க. 24 பேர் வந்தாங்க. ஸோ ஒரு மந்த்லி இப்போ தான் 100+ வந்துடும். 100+ வந்துடும். 100 பேரும் எல்லாமே புது ஆளுங்களா? எல்லாமே புதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் 4-5 வருஷம் கட்டுறவங்க இருப்பாங்க. இல்லை புதுசுன்னா கணக்கு இதுக்கு முன்னுக்கு வந்து முன்னே வந்தவங்க எல்லாமே புதுசு தான். ஐயோ, என்னால் யோசிக்க முடியல எப்படி. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் தேவை இருக்கிற வாசிக்கு போய் மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை இந்த கேஸ் வந்துட்டு இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். ஓகே, காசு கொடுக்குறவங்க காசு வாங்குறவங்க ஏமாற்றப்படுறாங்கன்ட்டு சொல்லுவோமே, அதிகமான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தி அதர் வே அரவுண்ட் ரிவர்ஸில் வந்துட்டு காசு வட்டிக்கு வாங்கி ஏமாற்றிட்டு போகிற ஒரு ஆளுங்க இருக்காங்க. ஆமாம், இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ கொடுக்குறேன்னா, யாரோ தெரிஞ்சவங்களோ பழக்கமானவங்களோ இந்த மாதிரி குரூப்பில் தான் இந்த விஷயம் நடக்கும். இல்லை யார் மூலிமா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லெட்ஸ் சே மிஸ்டர் கிருஷ்ணா இருக்கார். ஓகே, அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு பிஸ்னஸ் காசு வேணுமா, ஒரு 2000 வெள்ளி வேணும், மாதம் ஒரு 10% வட்டி அந்த மாதிரி கேட்குறாரு, இல்லை 20% வட்டி, காசுலாம் கரெக்டாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நானும் நம்பி கொடுக்குறேன். அந்த பர்சனுக்கு 2000 வெள்ளி கொடுக்குறேன். கொடுக்கும்போதே மைனஸ் பண்ணி 1800 கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் 2 மாதம் காசு கரெக்டாக கட்டுறாரு. கட்டிட்டு நடுவில் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம்ட்டு கொஞ்சம் டாப் அப் பண்ணுறாருல, கொஞ்சம் எனக்கு ரோலிங் பத்தலை, ஒரு 10,000 கிடைக்குமா இல்லை ஒரு 5,000 கிடைக்குமா, நம்மளுக்கு தான் காசு கரெக்டாக வருது, நம்மளே எக்ஸ்ட்ரா டாப் அப் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மாதமோ இல்லை 2ஆவது மாதமோ இழுத்தடிக்கிறாரு அண்ட் ஹி இஸ் ஜஸ்ட் டிஸப்பியரிங். ஸோ இந்த மாதிரி கேசஸும் இருக்குது ஆக்சுவலி. எஸ், இப்போ நீங்கள் சொன்ன அதே மாதிரி கேசஸில் யார் மாட்டுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் தான் மாட்டேன் செத்த மவனை. ஏன்னா எண்ட் ஆஃப் தி நீங்கள் தான் கேரந்தோ அவங்கள பொறுத்த வரைக்கும். சைன் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ பேச்சுவார்த்தை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் சார். நீங்கள் தான் கட்டணும். கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க, உங்களை நம்பி தான் நான் கொடுத்தேன் காசு இங்கே தங்கம் நீங்கள் தான். ஸோ அந்த சோப்பு சாயம் என் வீட்டுக்கு சோப்பு சாயம் அவர் உண்மையிலே ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி அவரே சொல்கிறேன், அந்த சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது இந்த மாதிரி கேஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? யூஸ்வலி இந்த மாதிரி வட்டிக்கு காசு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம் சார். ஏன்னா அது சட்டப்படி தவறு. ஸோ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணணும்னா, ஒன்று போலீஸ் ரிப்போர்ட் இல்லைன்னா ஒரு லாயர் பார்த்தா எல்ஓடி அனுப்புறது, அந்த மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். பட் நம்ம எடுத்து அந்த கேஸ் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவங்களும் விட்டுருவாங்க. தே ஹேவ் நோ சாய்ஸ், பிகாஸ் அவங்களே கொடுத்துருக்கிறது இல்லீகலாக தான். இல்லீகலாக தான் கொடுத்து அவங்க போயிட்டு வெளியே இடத்துல போயிட்டு நான் லீகலாக தான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரூஃப்ஸ் இருக்கு. அவங்க கட்டின வட்டி இத்தனை பெர்சன்டேஜ், தே கான்ட் டூ எனிதிங். சரி, நம்ம மக்கள் இங்கே என்ன மாதிரி சூழ்நிலையில் காசு வாங்குறாங்க? நிறைய வந்து கொஞ்சம் கேசஸ் பற்றி சொல்லுங்கள். மெடிக்கல் ரீசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இறப்பு, இன்னொன்று கல்யாணத்துக்கு வாங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணத்துக்கு கடை வாங்கி கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம மக்கள். என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து வரவங்ககிட்ட நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லுவோம் பாருங்க. லிஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசுவோம். ஸோ நம்ம கேட்குற கேள்வியில் வந்து ஒரு கேள்வினா எதனால, என்ன ரீசன் நீங்கள் இப்போ இவ்வளோ வாங்கிட்டீங்க. ஸோ ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு 5,000 ஒரு 10,000 5,000 ஏன் இவ்வளோ வாங்கினேன்னு கேட்கும்போது அவங்க கொடுக்கல ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயின் காரணம் அந்த கல்யாணம், அந்த மெடிக்கல், இன்னொன்று இறப்பு. இந்த 3 விஷயம் தான் ரொம்ப. சரி, இறப்புன்னு சொன்னால் ஓகே, ஏதோ ஏற்றுக்கலாம். கல்யாணத்துக்கு என்னத்துக்கு வட்டிக்கு வாங்குறாங்க? அந்த டைமில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இல்லை. கல்யாணம் தான் என்ன பிக் பட்ஜெட்டில் செய்யணும்னு என்ன மாதிரி அமௌண்ட்டு இருக்காங்க? 30K 40K. ஏன்னா 30K 40Kலாம் வட்டிக்கு வாங்கி கல்யாணம் நடத்துகிறாங்களா? ஸ்டில் இருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 2024 வந்துச்சு. ஒரு மாதமா கல்யாணம் பண்ணி 2024 1 month சம்திங் தான். அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி இந்த இஷ்யூன்னு சொல்லி நம்மகிட்ட அனுப்பியிருந்தாங்க, லிஸ்ட் டவுன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த காசு கொடுத்தவங்க வந்து ஆன்லைன் நினைக்கிறேன். ஒரு ஆள் ஐ கான்ட் ரிமெம்பர், 1 இல்லை 2 பேர் ஆன்லைன். ஸோ இவங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு அவனுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னு. இவங்க வீட்டுக்கு கால் பண்ணல, யார் அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கால் பண்ணல, அவர் தான் வாங்கியிருக்கா, கால் பண்ணல. அவங்க மாதன்லோ வீட்டுக்கு வந்து கால்ஸும் மெசேஜ் வாட்ஸ்அப் தான் அவங்க ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே போயிருக்கு. இவர் இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காரு, காசு கட்டலை அப்படி. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அனுப்பி இஷ்யூ ஆக்கிட்டாங்க. சரியா கிளம்பி 1 மாதம் கிளம்பி ராஃப்லி அந்த ஒரு நியூலி ஒரு மாதம் இருக்கும். அவரும் காசு கரெக்டாக கட்டலை, காசு கட்டலை, கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினாரு. அப்போ கரெக்டாக கட்டிருக்கணுமா? கட்டாததுனால அவங்க போயிருக்காங்க. ஆனால் அவர் ஒய்ஃப் ஃபேமிலி இருக்க போயிட்டாங்க. அவங்களோட ஒய்ஃபோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க அங்கே வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து காசு வாங்கியிருக்காரு, அவர் ஃபோட்டோலாம் போட்டு. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூவே ஆயிடுச்சு. ஓகே, இந்த கல்யாணம், இறப்பு, இன்னொன்று என்ன சொன்னீங்க? மெடிக்கல் மோஸ்ட்லி இந்த ரீசன்ஸ் தான். என்ன கேட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா சார், யாரும் கடனும் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. எப்படி அப்புறம் தேவைப்படுற நேரத்தில் எப்படி அஃபிஷியலாக பேங்க் பிஞ்சாம்லா ஃப்ரெண்ட் கட்சிலா? அதுவும் என்ன கேட்டிங்கன்னா பேங்க் டைம் எடுக்குமே. இப்போ உதாரணத்துக்கு அவசரமாக பேமெண்ட் தேவைப்படுது, நம்மளுக்கு 1 hourல வேணும். அதுதான் நம்ம இப்போ காசு போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடணும். வரலன்னா என்னால் நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவசரமாக தேவைப்படுற அளவுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். கல்யாணம் வந்துட்டு அவசரம் கிடையாது, டைம் இருக்குது. நீங்கள் ஸ்டில் பேங்க் லோன் பண்ணலாம், பேச்சு அரேஞ்ச் பண்ணலாம். வேறு என்ன இருக்குது? மோஸ்ட்லி இந்த மந்த்லி கமிட்மெண்ட் கட்டுறதுக்கு. ஸோ அவங்க வந்து சம்பளம் பத்தலை, சம்பளம் வந்து டைம் தெரியும் அவங்க சேலரி எவ்வளோ தான் அப்படின்னு. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலு, ஸோ அதை வேறு எதாச்சும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. காடிக்கு ஸ்பெண்டிங் இருக்கும், வீட்டுக்கு ஸ்பெண்டிங் வந்து 2 மாதம் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த 2 மாதம் கட்டுறதுக்கு அவசரமாக பேமெண்ட் தேடும் போது இந்த ஒரு ஆப்ஷன் வரும். சரி, இதை எடுத்து போது அங்கே கட்டிடுவோம், அதுக்கப்புறம் காசு தெரியுங்க கட்டலாம். பட் இந்த ட்ராப்குள்ளே வந்தவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சுதான் கம்ப்ளீட் பண்ண இதில் மோஸ்ட்லி வந்து ஏர்லி கமிட்மெண்ட்ஸ் கூட இது ஒரு இஷ்யூ தான். ஓகே, படித்து முடிச்சிடுறாங்க, டிகிரியோ டிப்ளமோ படிக்கிறாங்க, முடித்த கையோட ஒரு வேலையில் உட்காடுறாங்க. வேலையில் உட்காந்த கையோட தேர் நாட் சேவிங் த மணி ஃபர்ஸ்ட்.
அதான் சம்பளம் வருது, ஒரு வீடை வாங்கி போடுவோம், ஒரு காடியை வாங்கி போடுவோம். ஃபஸ்ட்டு காடி வாங்கி போடுறாங்க. காடி வாங்கி போடுறதுக்கப்புறம் ஓகே என்ன பண்ணுறாங்க, அந்த கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்க, கூடுதல் சம்பளத்துக்கு போகிறீங்க வேலைக்கு. வேலை பண்ணால் அங்கே கொஞ்சம் சம்பளம் கூட இருக்க, காசு கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கி போட்டுறாங்க, வீடு வாங்கி போட்டுறாங்க. வீடு வாங்கி போட்டதுக்கப்புறம் ஸோ இதே ஞாபகமாக இருக்கும் கட்டுறதுக்கு. அவங்க லைஃப் ஸ்டைலு அன்னாட செலவு இதில் காசு பத்தாது. ஆக்சுவலி அது கூட பற்றிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், மேபி இறப்பாக இருக்கலாம், இல்லை சடன்லி சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் மாட்டும் போது சேவிங் இல்லையே, எல்லாமே தான் இங்கே கமிட்மெண்ட் போயிருது. வெளியில் வட்டிக்கு வாங்குறாங்க. முக்கால்வாசி நம்ம மக்கள் வந்து அவசரத்துக்கு பேமெண்ட்னாலே எடுத்தோன்னே வட்டி, வேறு ஆப்ஷன் யோசிக்க மாட்டுறாங்க. ஃபேமிலிக்கிட்ட போய் காசு வாங்கணும், அதே மாதிரி தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போயிட்டு காசு பத்தில் காசு கேட்டால் மானம் போயிடுது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தே வெளியில் போய் வட்டியில் போய் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்டில் இருக்காங்க. வட்டியை பரவாயில்ல, வட்டி எவ்வளோ தான் தாராளமாக கட்டிட்டு போயிடுவேன், ஃபேமிலிக்கிட்ட காசு வாங்க மாட்டேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணி நான் இந்த இஷ்யூ சால்வ் பண்ண மாட்டேன், ஆனால் அதாவது நான் வட்டியை கட்டிட்டு போயிடுவேன். செல்ஃப் டிக்னிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. சில கேசஸ் வந்து வருவாங்க, நம்ம யார் யார்கிட்ட காசோ நம்ம எல்லாருக்குமே நம்ம கால் பண்ணி பேசுவோம், கான்டாக்ட் பண்ணுவோம். அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஆளுங்களா, இவன் அலுவங்காக இருந்தாலும் வி ஸ்டில் கான்டாக்ட் தான். ஏன்னா நம்ம வெரிஃபை பண்ணணும்ல அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன அமௌண்ட் எல்லாமே. சில பேர் வந்து கால் பண்ண வேணான்னுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னுவாங்க, ஆனால் யாருக்குமே அடிச்சிடாதீங்கன்னுவாங்க, பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் கேசஸும் வரும். ஸோ கால் பண்ணாமல் எப்படி செய்கிறது, இல்லை நீங்கள் எப்படியாச்சும் செஞ்சுருங்க, ஆனால் கால் மட்டும் பண்ணிடாதீங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் நிறையா வரும். இந்த மாதிரி கேஸஸில் நீங்களே என்னச்சும் காசு பிஞ்சா பண்ணியிருக்கீங்களா ஆளுங்களுக்கா? இன்ன வரைக்கும் இல்லைங்க. ஐபிஎல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி தான், பட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி காசு வாங்குறாங்களா, வாங்கிட்டு வெளி இடத்துல கட்டுறாங்க. அதாவது ஒரு இடத்துல வாங்கி கட்ட முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் எடுக்கிறாங்க. இந்த ஆன்லைன் சொன்னேன்னா அதே மாதிரி கான்செப்ட், பட் வெளியில் ஆளுங்கள்கிட்ட பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கட்ட முடியும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கூப்பிட்டு வட்டிக்கு யாருக்காச்சும் இருக்காங்களா, இருந்தாங்கன்னு சொல்லி இங்கே காட்டுறது, இதை எடுத்து இதை அடிக்கிறது, அதை எடுத்து இதை அடிக்கிறது, ஒரு செக்கு. இதில் என்னென்னா அடைச்சிட்டா பரவாயில்லையே, அடைக்க மாட்டுறாங்க. அவங்க கடன் வாங்குறதும் அந்த வட்டியை தான் கட்டுறாங்க. அந்த வட்டி அசலை கட்டலை. இந்த இடத்துல அந்த வட்டியை கட்ட முடியாது, அந்த வட்டிக்காண்டி இன்னொரு இடத்துல வாங்கி இந்த வட்டியை தான் கட்டுறாங்க. ஆனால் இங்கேயும் இப்போ கடன் ஆயிரும், அங்கேயும் கடன் ஆயிரும். அப்போ ரெண்டாயிருச்சு, 2 3 3 4 ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு பெரிய ஒரு சூழலில் போய் மாட்டிக்குவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதில் ஆக சீரியஸான ஒரு கேஸை நீங்கள் சந்தித்த ஒரு கேஸை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப சீரியஸான கேஸ், அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம், இல்லை அது சால்வ் பண்ணாமையே போயிருக்கலாம். சால்வ் பண்ணாமல் போகிற சில கேசஸ் இது ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லலாம். இது எப்படி எடுத்துக்குன்னு தெரில, ரொம்ப பெரிய கேஸுன்றத விட இது ஒரு சொந்தம் சொல்கிறேனே. பர்சன் ஏ வந்து பேமெண்ட் வாங்குறாங்க பர்சன் பி கிட்ட இருந்து. பர்சன் பி தான் வந்து வட்டி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 10,000 வெள்ளி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 காசு வட்டி, அதாவது மந்த்லி 1000 வெள்ளி வட்டி கட்டணும், அசல் இல்லாமல் வட்டி மட்டும். இவங்க ஒரு 2 வருஷம் கட்டுறாங்க, அசல் மட்டும், அசல் வட்டி மட்டுமே 1000 வெள்ளி கட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு அங்கே எவ்வளோ ஆயிடுச்சு? 24,000 வெள்ளி. ஆனால் அங்கே அசல் வந்து 10,000 வெள்ளி ஸ்டீல் இருக்குது. இவங்க நம்மள்கிட்ட வருவாங்க ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன் வேறு, அவங்க எதிர்பார்க்குற சொல்யூஷன் என்னென்னா, நான் 24,000 வெள்ளி கட்டிட்டேன். இல்லை அது நம்ம சைட்லேயும் பேசுவோம். ஆனால் அவங்க நம்ம சொல்லுவாங்க 24,000 கட்டிகிட்டு இருந்தா, ஆனால் இருந்தாலும் அந்த 10,000 வெள்ளி அவங்கள்ட்ட கட்டிடணும். நீங்கள் 24,000 வெள்ளி கட்டிட்டீங்க, ஏன் இன்னும் கூடுதலாக 10,000 வெள்ளி கட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் 10,000 வெள்ளி கட்டணும்னு நினச்சிங்க, எதுக்கு நம்மளை நாடி வரணும்? ஆமாவா இல்லையா? நம்மளும் அந்த பார்க்குறோம்ல, எப்படி நம்ம அந்த சொல்யூஷன் அவங்கள்ட்ட கொடுக்குறது, அது ஃபேராகவே இல்லையா? ஃபேராக இல்லாத ஒரு விஷயம், நியாயமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அசலுக்கும் கோடியும் கட்டிட்டீங்க, நம்ம இன்னும் உதவியை தான் பார்க்குறோமே தவிர அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பிரச்சனை தளர்றதுக்கு பார்க்கலையே. நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10,000 கட்டுறதுக்கு அந்த 10,000 உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் குடும்ப செலவுக்கு பார்த்து போயிடலாம். இன்னும் அவங்க அந்த பர்சன் கொடுத்தாங்களா, அவங்களும் சரியான மென்டல் ப்ரெஷர், சரியான மென்டல் ப்ரெஷர். அப்போ நம்ம நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணோம், பட் கடைசி வரைக்கும் அவங்க நாங்கள் சொல்கிறத கேட்கவே இல்லை. அது ஒரு சேடான ஒரு விஷயம். நம்மளால செய்ய முடியும் ஒரு இருக்கிற ஒரு விஷயத்தை முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கடைசி ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதனால
இதில் டிக்னிட்டி ப்ராப்ளம்ன்றத விட அவங்களோட கான்செப்ட் எப்படின்னா வாங்கி வச்சு கொடுக்கணும், வாங்கி வச்சு கொடுக்கணுன்றத விட கஷ்டத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க. கஷ்டத்தில் உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு. கஷ்டத்துக்கு உதவி செய்கிறவங்க, அதாவது கூட்டாளியாகவே இருக்கட்டுமே, இருக்காங்க நிறைய பேர் வட்டி கொடுக்குறவங்க, கூட்டாளி சொந்தக்காரங்க அப்படின்ட்டு. கூட்டாளியாகவே இருக்கட்டுமே, சொந்தம் சின்ன வயசுலேயும் தெரிஞ்ச கூட்டாளி, இல்லை ஒர்க் டைம்லேருந்து தெரிஞ்ச கூட்டாளி. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேமெண்ட் வாங்கும்போது உங்கள் கஷ்டத்தை சொல்லி தான் காசு வாங்குறீங்க. யாருமே வந்து கஷ்டத்தை சொல்லாமல் காசு வாங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அவசரமாக பேமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வைங்க, ஏன் வட்டி கொடுக்கணும்? ஆமாம் இல்லையா? சரி, அப்படியே நீ வட்டிக்கு கொடுக்குற, ஏன் 10 காசு 5 காசு 20 காசுன்னு கொடுக்குற? ஒரு 2 காசு. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காதுல்ல. நீ வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துட்டு பின்னாடி இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து கொடுக்குற, அது சரியில்லையா? ஆனால் இந்த விஷயத்த நம்ம இந்த காசு வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, இவங்கள்ட்ட பேசும்போது ஒத்துக்க மாட்டாங்க. அது பொறுத்த வரைக்கும் அது ஒரு உதவி. ஆனால் எங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது வந்து பிஸ்னஸ், தொழில் தான். அவங்க பிஸ்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கமிஷன் எடுக்கிறீங்க? மாதம் 2-3 லட்சம் வருமா கமிஷன் அப்படின்னு? அப்புறம் எப்படி இந்த இந்த பொறுத்துபான் செவ்வாய் நம்ம இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் நம்ம அதை செய்வோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை சார். ஏன்னா அவங்களே வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான் வருவாங்க. இன்னும் நம்ம இது வந்து நம்மளோட இது வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக நம்ம எடுத்து செய்யலை. நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னு பிஸ்னஸ் மற்ற பிஸ்னஸ் இருக்குது. இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? காசு வாங்குறீங்களா வாங்கலையா? இல்லை இஷ்டப்பட்டதை கொடுத்துட்டு போங்கன்றீங்க. சில கேசஸ் வாங்குவோம், சில கேசஸ் நம்ம வாங்க மாட்டோம். இப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு லோன் தான் நம்ம ஹெல்ப் பண்ண அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் சிலது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க ஒரு இடத்துல வாங்கியிருப்பா, நம்ம கால் பண்ணி பேசி அந்த வாங்கின கடன் இந்த வட்டியெலாம் மைனஸ் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சு கொடுக்கணும். இல்லை நம்ம என்ன செய்வோம், ஜட்வால் பம்பைரான் பலின்னு ஒன்று செய்வோம். ஸோ அதில் வந்து டேட்டு, அமௌண்ட், ஸோ எத்தனை மாதம் நீங்கள் பே பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இந்த பேப்பர் ஒர்க்லாம் அந்த மாதிரி விஷயம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ நம்ம சார்ஜ் பிகாஸ் வி ஆல்சோ ஃபாலோ அப். இத்தனை மாதம் கட்டணும்னு நம்ம ஒரு ஜட்வால் கொடுத்துருவோம், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மாதம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பேமெண்ட் வந்துச்சுன்னா ரிமைண்ட் பண்ணோம் எங்கள்கிட்ட, இந்த மாதம் கட்டணும். அப்போ எப்படி பொறுத்துப்பான் செவ்வாய் பண்ணுது? சொன்ன மாதிரி தான், கேஸ் டு கேஸ் பேசிஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ண மாட்டோம். சார்ஜஸ் அதுக்கு 2000-3000 அப்படின்லாம் இல்லை, ஃபிக்ஸான பெர்சன்டேஜ். நம்ம பெர்சன்டேஜும் ஃபிக்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய இப்போ வரவங்க வந்து கஷ்டப்படுற, ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் வர்றேன், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும் முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றவங்க அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கலி சரியாக வராது. ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து உதவி செய்கிற நோக்கத்தில் இருக்கும், ஆனால் எல்லாருமே அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறதும் இல்லை. வாங்குற காசை வாங்கி கஷ்டப்பட்டு அவங்களே அந்த கண்ணோட்டத்தில் எல்லோரும் பார்க்கறது இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே வந்து இலவசமாகவும் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பேர் செஞ்சுருக்கோம், இல்லைன்னு சொல்லல, இலவசமாக செய்ய போய் நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ இது உண்மையாக சரி வருமா இல்லையா? அந்த விஷயத்தை வந்து நம்ம மாற்ற முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் நம்ம மாற்ற முடியாது. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம், மாறல. ஸோ நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாமே. ஸோ நாங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயம் சால்வ் ஆகுதா இல்லையா, அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா, நம்ம அவங்கள மேலும் மேலும் கஷ்டத்தை தரலையே. நீங்கள் நெகிரிசிமில் நடக்கிற கேசஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை ஓவரால் மலேசியாவில் இருக்கிற தவிர்த்து நிறைய பெனின்சுலாவில் நடக்கிற கேசஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்? எஸ், முடியும். ஓகே ஓகே, யாராச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அண்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ப்ரெஷரில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்களும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொலி அனுப்பிச்சிடுங்க. அவங்க பார்த்துட்டு அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் மட்டும் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் இன்வால்வ் லாட் ஆஃப் பேஷன்ஸ், நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ வந்து அவங்க ஏன் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இவங்க அசோசியேஷன் தானே, கம்யூனிட்டிக்கு தானே செய்கிறாங்க, அதனால் ஃப்ரீயாக செஞ்சுட்டு போகலாமே அப்படின்ற எண்ணமும் இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம், எங்களை பொறுத்தவரை அது நியாயமான ஒரு விஷயம். உங்களால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. உங்களால் அதை வந்து அந்த சர்வீசஸ் வந்து எடுத்து அதை சால்வ் பண்ண முடியும்னா why not, you know. But I hope you all never cut the throat.
ரொம்ப சார்ஜ் பண்ண மாட்டேன். ஐபிஎல் இது வந்து இந்த மாதிரியான பொறுத்துவான் நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய நல்ல அசோசியேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து செய்து கொண்டு இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். ப்ளீஸ் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்மளுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்காக பேசிடுவாங்க சொல்லிவிட்டு நீங்கள் மேலும் மேலும் போயிட்டு வந்து வட்டிக்கு எடுத்துடாதீங்க. முடிந்த அளவுக்கு எஸ் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இவனுங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனிவே ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இந்த ஆலோங் என்ற ஒரு விஷயத்தை ப்ளீஸ் தவிர்த்துருங்க. ஏன் ஜஸ்டின் அண்ட் டேனியல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 2 வருஷத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருப்பீங்க, ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம கம்யூனிட்டிக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சேவைக்கு ரொம்ப நன்றி. காட் வில் பிளஸ் யூ. கண்டிப்பாக. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக மக்கள் மட்டும் இல்லை, யாராக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா அமைதியாக உள்ளே வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட வெளியே ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ண போகும்போது அவங்க மூலயமா ஒரு வழிமுறை கிடைக்கும், அதுக்கான ஒரு சொல்யூஷன் நாடி வந்துடும், எப்படியாச்சும் வந்துடும். அந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செஞ்சாலே போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ஈஸி சொல்யூஷன் கிடைக்கும். எஸ், முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணணும், யாருக்காச்சும் ஒரு ஆள்கிட்ட. ஏன்னா மற்ற இனத்தவர்கள் நம்மகிட்ட வரும்போது, அவங்க வந்து இந்த இஷ்யூகிட்ட வரும்போது அவங்கவுங்க ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியில். நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்க ஈஸி டு சால்வ் வந்து இந்த மாதிரி தான். அவங்க பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸு அவங்க ஆக்சுவலி இவங்க நினைப்பாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம நிறைய கேஸஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், உங்களுக்குள்ளேயே வச்சு அது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கிறதோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி அம்மா அப்பா ஒய்ஃபு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணும்போது ஒரு தீர்வு கிடைக்கும். எஸ் டேனியல், உங்கள் டீமுக்கு அந்த கேமராவை பார்த்து ஒரு நன்றி சொல்லிடுங்க. யார் இருக்கலாம் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பிக் சல்யூட். தேங்க்ஸ் சொல்லணும் நம்மளோட ஜஸ்டிட்டுக்கு முதல் தேங்க்ஸ், இவ்வளோ நாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் நம்மளோட வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் நம்மளோட பேனல் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்மளோட லீகல் அட்வைசருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா அவரும் எந்த ஃபீஸும் வாங்குறதில்ல, ஸோ ஃப்ரீயாக கன்சல்டேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா இந்த திரைப்படத்தை உங்களுக்காக வழங்குவது HK நெட்வொர்க் மற்றும் BGW ஸ்டுடியோஸ். வெகு விரைவில் நம்ம மலேசியாவில் உள்ள திரையரங்குகளை வருது, காண தவறாதீர்கள். எஸ், இந்த அழகான உடைக்கு சொந்தக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்கவி புத்திக். அவங்களோட கொலெக்ஷன்ஸ் தான் இது. அவங்க நம்மளுடைய ஆதரவாளராக மீண்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவுட்லெட் புக்கிட் ராஜா கிளாங் மற்றும் இக்வீன் பார்க் ஏயோன் மாலில் இருக்குது. ஆன்லைன்லேயும் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அவங்களோட லைவ் டிக்டாக்ல பார்க்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை இது சோகா சோஷியல். கிருஷ்ணா பாலகணபதி. பாய்.